Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ராசாவதி. இந்த மூவி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புவாங்க. வீடியோக்குள்ள போலாம். ராசாவதி 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சைக்காலஜிக்கல் ஆக்ஷன் டிராமா மூவி. அர்ஜுன் தாதா சிலோட எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ கொடைக்கானல்ல ஒரு சித்தா டாக்டரா நார்மலான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்காரு. மென்டல் ப்ரெஷரில் டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய ஹீரோயினை பார்த்து பேசி ஆறுதல் கொடுத்து ஒரு மாதிரி பாண்டிங் கிரியேட் ஆகி நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது, அந்த ஊருக்கு புதுசாக வரக்கூடிய இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சேடஸ்டாகவும் சைக்கோவும் ஃப்ரஸ்ட்ரேஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கான். எவன் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காதவனுக்கும் ஹீரோக்கும் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் என்ன, இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய முன்விரோதம் என்ன, எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் இப்படி இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் ட்ராமா மூவி. சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டோன்னு சூப்பராக எஃபெக்டிவாக நல்ல மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் அவன் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கேன், சோகத்தில் இருக்கேன், என் பாஸ்ட் என்ன தெரியுமான்னு சொல்லி எதுக்கோ ஃபீல் பண்ணணும்னு தெரியாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்குங்கிறது அப்பட்டமாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த மூவி எடுத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா மகாமுனி, அதுக்கப்புறம் மௌனகுருன்னு சொல்லி 2-3 மூவிஸ் எடுத்திருந்தாலும் அந்த மூவியோட ஃபார்மேட்டில் இந்த மூவி இல்லாமல் போயிடுச்சு. நம்ம தரணி சாரோட தில் மூவியை லைட்டாக இன்ஸ்பயர் பண்ணி அதை எடுத்து மாடிஃபை பண்ணி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஆக்ஷன் ட்ராமாவை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குங்கிற ஒரு டோனில் ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கிறத அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பரான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை செம்மையாக கொடுத்துருந்தாலும் வில்லன் ரோல், அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணவரோட பெர்ஃபார்மன்ஸ் தரமான ஒரு சம்பவமாக அமைஞ்சிருக்கு. சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு போயிருக்காரு அர்ஜுன் தாஸ். கொடுத்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி நீட்டாக நடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு அமைதியாக போராடி இருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா தான் எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸை ஓவர் டோஸ் பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டி பயங்கரமாக அடி வாங்கியிருக்குங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸ்க்ரீன் பே பொறுத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேஷாக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் சூப்பராகவே இருந்துச்சு. கேரக்டர், கிளைமேக்ஸ், கான்ஃப்ளிக்ட்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பராக நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. காமெடியுமே ஆன் அண்ட் ஆஃபாக நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் கமர்ஷியல் மாஸ் மசாலான மூவியோட ஃபார்மேட் கொடுக்கலனாலும் ஒரு டாக்குமெண்ட்ரி ட்ராமா ஸ்டைலில் இன்னும் எஃபெக்டிவாக இம்ப்ரெசிவாக எமோஷனலாக ஏற்றி இருந்தால் ஒரு நல்ல அவுட் கிடைச்சிருக்கும். டெக்னிக்கலாக ஓகேஷான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. பட் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லாக மனசில் நிற்காம போயிடுச்சுங்கிற ஒரு ஃபீல் அண்ட் தாட் உங்களுக்கும் இருக்கும். அந்த மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எலி பாம்பெல்லாம் வச்சு மெட்டாஃபரில் கதை சொல்கிறதாகட்டும், அவரோட படத்தை எடுத்து அவரே டீஸ் பண்ணுறதாகட்டும் சொல்லி நிறைய விஷயத்தை ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாலும் கேரக்டர்ஸுக்கு அண்ட் பர்சன்ஸோட லைஃப் மைண்ட் செட், ஆட்டிடியூட், பிஹேவியர் எப்படி இருக்குங்கிறத அழகாக ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஒருத்தன் பாஸ்ட்னால இவ்வளோ சாஃப்டாக மாறுறான், ஒருத்தன் பாஸ்ட் ஒஸ்ட்டாக இருக்கிறனால இவ்வளோ பேடாகவும் பிஹேவியரெலாம் அரகண்டாக மாறுறான், இவனுக்கு ரெண்டு பேரும் மோதும் போது இவனுக்கு ரெண்டு பேருக்கு வரக்கூடிய புரிதல் என்னங்கிறத புரிஞ்சு வைக்கிற மாதிரி நிறைய சீன்ஸை நல்லா நச்சுன்னு எடுத்து கொடுத்துருந்தாங்க. பட் அது எல்லாமே ஓவர் டோஸ் ஆகிடுச்சு. அது எல்லாமே இவங்களோட கேரக்டர்ஸுக்கு போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு தவிர சீன்ஸினா எல்லாம் நல்லா இருந்தாலும் சீக்வன்ஸாக கதையாக பார்க்கும்போது எதுவுமே கன்வின்ஷனலாக இல்லைங்கிற ஒரு தாட் அப்பீலிங்காக கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓவர் ட்ராமேட்டிக்காக போயிட்டாங்க. அந்த ரியலிஸ்டிக்னஸை ஓவர் டோஸ் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருந்துச்சு. இந்த ஆல்கெமிஸ்ட் புக்கையுமே இன்ஸ்பயர் பண்ணி நிறைய விஷயத்தை அடாப்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி மெசேஜ் இங்கே டைலாகாக கன்வே பண்ணி அழகாக கன்வின்ஷனலாக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த ஆல்கெமிஸ்ட்ங்கிற புக்கை படிச்சிங்களா இல்லைங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான ஆக்ஷன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் இந்த ரசாவதி. இந்த ஆல்கெமிஸ்ட் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கிற மாதிரி டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. இது அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா, see you and love you all.